Hi students, welcome to Construction Materials and Construction Practice. யூனிட் 1 பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசி மாடுலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ப்ராடக்ட்ஸ். செராமிக் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸை இந்த மாடல் நம்பர் 10ல் பிரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செராமிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாலிகிறிஸ்டைன் மெட்டீரியலை இல்லாட்டினா ஒரு களிமண்ணோ இல்லாட்டினா ஒரு கட்டுமான பொருட்களை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி ஒரு மெட்டீரியல் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழில்நுட்பத்துக்குரிய பேர் தான் என்னது, செராமிக் அப்படின்னு பேர். ஓகேங்களா. இது எர்த்தன்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிளேவை லோவர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி ஒரு மெட்டீரியல் உருவாக்கணும் அப்படின்னா அதன் பேர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளே மிக்ஸ்டு வித் சம் ஃபைன் சாண்ட் அண்ட் ரெடியூஸ் ஷ்ரிங்கேஜ். இதில் கிளேயோட கொஞ்சம் சாண்டை ஆட் பண்ணுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிராக் ஃபார்மேஷன் ஆகிறது கம்மியாகுது. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குக்கிங் பாட்டா, சமையல் அறைகளில் பேன்ஸாகவும் அதாவது சட்டிகளாகவும் வில்லேஜஸில் இப்போ வரைக்கும் இந்த எர்த்தன்வேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நவடேஸில் நிறைய இடங்களில் நம்ம மக்களும், அதாவது நகரத்தில் உள்ள மக்களும் மண்பாண்டங்களை நிறைய இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோன்வேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கல்லையும் பீங்கானையும் அரைச்சி ஒரு ஹை ஹீட்டில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால உருவாகக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்வேர். இந்த ஸ்டோன்வேரில் ஜார் மேனுஃபேக்சர் வெரி வெரி பாப்புலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாட்ரின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. டெரகோட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெட்டீரியல் தான் என்னது, டெரகோட்டா. இதை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கிடெக்சுரல் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது கலைநயம் மிக்க வேலைகள். ஒரு இடத்துல கலைநயம் மிக்கமான வேலைகள் நடத்தணும் அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த டெரகோட்டாவை பயன்படுத்தலாம். இந்த டெரகோட்டா எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளேவையும் களிமண்ணையும் மரத்தூளையும் ஃபயர் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் என்னது, இந்த டெரகோட்டா. கிளேசிங் தான் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தது தான் கிளேஸ்னா என்ன அப்படின்றது. அதுவும் ஒன் ஆஃப் த செராமிக் ப்ராடக்ட்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதையும் ஒரு பர்ன் பண்ணி தானே கிடைக்குது, அதனால தான் அதையும் என்ன ஒரு செராமிக் ப்ராடக்டாக சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடியது, அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு லைட் கோட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை தான் என்ன சொல்கிறாங்க, கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அளவு திக்னஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.1லேருந்து 0.2 mm திக்னஸில் இருக்குது. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை தருது, ஆஸ் வெல் அஸ் ஒரு அட்மாஸ்பரிக்னால கண்டிஷன்னாலையும் கெமிக்கல் ஆக்ஷன்னாலையும் பாதிக்காத வண்ணம் இருக்கணுன்ற பர்பஸ்காண்டி இதோடைய திக்னஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு மிகப்பெரிய இம்ப்ரூவ்ஸ் அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக கிடைக்குது. டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ரூஃப்லையும் சரி தரையிலையும் சரி பயன்படுத்தக்கூடிய ஒரு மெல்லிய ஸ்லாபை தான் என்ன சொல்கிறாங்க, டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிளே டைல்ஸ் ஃபார் ஃப்ளோர், கிளே டைல்ஸ் ஃபார் டெரஸிங், சீலிங்க்கு உள்ள டைல்ஸு, கிளேஸ்டு டைல்ஸ் ஃபார் வால்ஸ், விட்ரிஃபைட் டைல்ஸு, காமன் டைல்ஸ் ஃபார் ரூஃப் டைல்ஸ் அண்ட் கண்ட்ரி ரூஃப் டைல்ஸ். இந்த மாதிரியான ஒரு 7 வகை இருக்கியா. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது கிளே டெரஸிங் டைல்ஸ். இந்த கிளே டெரஸிங் டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூஃபுக்கு மேலே தலை ஓடு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த தலை ஓடுக்கு பயன்படுத்தக்கூடிய நார்மலாக வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய மொட்டை மாடிக்கு மேலே போடுவோம் பார்த்தீங்களா தலை ஓடு, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓடு தாங்க கிளே டெரஸிங் டைல்ஸ். இது என்ன ரெக்யர்டு சைஸஸில் அவைலபிள் இருக்குது. என்னென்ன சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20x20, 20x10, 15x15. இதோடைய திக்னஸ் 15 சென்டிமீட்டரில் இருக்குதுங்க. இது எதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மேலே இருந்து தண்ணி ரூஃபுக்கு வந்துடக்கூடாதுன்ற பர்பஸ்க்காண்டி பயன்படுத்துகிற ஒன் ஆஃப் த இது. அதுவும் இல்லாமல் ஹீட்டை உள்ளக்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அண்ட் இந்த தெர்மல் கேர் டைல்ஸ். இந்த தெர்மல் கேர் டைல்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பத்தை அதிகமாக உள்வாங்கி
வெளியிடாமல் இருக்கக்கூடிய டைல்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் கேர் டைல்ஸ். இது நீங்கள் உங்களுக்கு தெரியும், கேரளா கொல்லம் கல், இந்த ஒயிட் கலரில் ஒரு கல் இருக்கும், சதுரக்கல்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு கல் இருக்கும். அந்த கற்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் கேர் டைல்ஸ். இதை எதுக்காண்டி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பம் வீட்டுக்குள்ளே உள்ள வெப்பத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காண்டி பயன்படுத்துறது இந்த தெர்மல் கேர் டைல்ஸு. கிளேஸ்டு செராமிக் டைல்ஸு. இந்த கிளேஸ்டு செராமிக் டைல்ஸ் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பக்கம் வந்து சொரசொரப்பாகவும் ஒரு பக்கம் வந்து ஒற்ற மாதிரியான தன்மையில் இருக்கிறதுனால இதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தரைத்தளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தரைத்தளங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த கிளேஸ்டு செராமிக் டைல்ஸை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் ரூஃப் டைல்ஸுங்க. இந்த ரூஃப் டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளுங்க. நம்ம பெரிய நிறைய இடங்களில் பார்த்தா தெரியும், பெரிய சின்ன சின்ன வீடுகள்லாம் ஓட்டு வீடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டைல்ஸ், அதாவது மேலே இருக்கும் பார்த்தீங்களா ஓடு, அந்த ஓடைத்தான் என்ன சொல்கிறாங்க, ரூஃப் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூஃப் டைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேங்களூர் டைல்ஸு, அலகாபாத் டைல்ஸு, ஆஃப் வால் கண்ட்ரி டைல்ஸ். இந்த டைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ரூஃப் டைல்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர்ஸ், வால்ஸ் அண்ட் ரூஃப் டைல்ஸு. இந்த ரூஃப் டைல்ஸ்க்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய டைல்ஸுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அப்சார்ப்ஷனுங்க. வாட்டர், நீரின் உறிஞ்சும் திறன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது உடனடியாக உடஞ்சிடவும் கூடாது, சேஃப்டியாக இருக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும். நாய்ஸை வந்து அதிகமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த மேலே இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து உள்ளக்க வர விடாமையோ இல்லை சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வீட்டுக்குள்ளே வர விடாமையோ இதை வந்து தடுக்கிற வண்ணமாக இருக்கணும். ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. சப்போஸ் மேலே தரைத்தளம் போட்டிருப்போம், அந்த தலைவோடு வந்து சப்போஸ் புரோக்கன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், தண்ணி உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணி உள்ளே இறங்குச்சுன்னா ரூஃப் மேலெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக தண்ணியாக கிடக்கும் மழை நேரத்தில். அது இருந்துச்சுன்னு வைங்களேன், கொசு போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிடும். அது உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்மெல்லு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளக்க. நம்மளால் வந்து வீட்டுக்குள்ளக்க ஒரு ஹைஜீனிக்கான வீடுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அதனால அந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீட்டாக ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டில் தென் சானிட்டரி அப்ளையன்சஸ். சானிட்டரி அப்ளையன்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் ரக செராமிக் ப்ராடக்ட் தான் என்னது, சானிட்டரி அப்ளையன்சஸ். அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாட்ஸையும் ஃப்ளாட்ஸ்பரையும் அரைச்சி களிமண்ணோடு சேர்த்து ஒரு மெட்டீரியல் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹீட்டில் உருவாக்கணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பேர் தாங்க சானிட்டரி அப்ளையன்சஸ். இது 2 டைப் ஆஃப் சானிட்டரி அப்ளையன்சஸ் இருக்குங்க. சாயில் அப்ளையன்சஸ், வேஸ்ட் அப்ளையன்சஸ்ன்னு இருக்குது. இந்த சாயில் அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கலெக்ஷன் அஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் கிளாசட், யூரினல்லேருந்து வரக்கூடிய வாட்டரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது சாயில் அப்ளையன்சஸ். வேஸ்ட் அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வாஷ் பேஷன், ட்ரிங்கிங் ஃபவுண்டேஷன், சிங்க்லேருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்காண்டி பயன்படுத்துறது வேஸ்ட் அப்ளையன்சஸ். இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தாலும் நீர் உட்புகாமல் வெடிப்பு இல்லாமல் ஃபினிஷ் செய்யப்படணும். சப்போஸ் அந்த ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, தண்ணி உள்ளக்க போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே பாதிப்படைஞ்சி அந்த பாத்ரூமே வந்து பாதிப்படைகிற அளவுக்கு வேஸ்ட் பண்ண வச்சிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். செராமிக் ப்ராடக்ட்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். யூனிட் 1 வரைக்கும் நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் வந்து ப்ரீஃபாக நடத்தியிருக்கேன். யூனிட் 1 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.